ஏஏசி பிளாக்கை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணுற ஜாயிண்ட் மாட்டர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிரிக்கு யூஸ் பண்ணுற மாட்டரை யூஸ் பண்ண முடியுமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏஏசி பிளாக்கோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த வாலை வந்து நீங்கள் க்யூரிங் பண்ண தேவையில்ல, தண்ணி உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போது இந்த ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற ஜாயிண்ட் மாட்டருக்கு பதிலாக இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஜாயிண்ட் மாட்டரால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதோட பாண்டிங் தான். ஏஏசி பிளாக்னு ஸ்பெஷலைஸ்டாக ரெடி பண்ணுறதுனால அதோட பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதோட திக்னஸ் வந்து கரெக்டாக வந்து 3 mm to 5 mm அதுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் ஆகும், அதை தாண்டி போகாது. செகண்ட், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி க்யூரிங் நம்ம இது பண்ண தேவையில்ல. பட் ஆனால் சிமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்யூரிங் பண்ணி ஆகணும். க்யூரிங் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வராமல் அதோட பாண்டிங் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். வால் வந்து ஈஸியாக வந்து வீக்கர் ஆகிடும். நீங்கள் வந்து லைட்டாக தட்டும் போதே வந்து ஈஸியாக வந்து அந்த பாண்டிங் வந்து விட்டுட்டு அது வந்து வெளியே வரும். ஸோ பெட்டர் வந்து சின்னதாக ஒரு 10 கல் 20 கல்லுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க, பக்காவாக மிக்ஸ் பண்ணி. பட் ஒரு வீட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதாவது அடசிவ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஏசி பிளாக் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.